வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன டியூஸ் அண்ட் போங்காங் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொலனுக்கு என்னன்னா, ஒரு கிராமத்துல வினோதமான நோயால அடுத்தடுத்து மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு மருத்துவ டீம்ல வந்த நம்ம ஹீரோனுக்கு அந்த கிராமத்துல இறந்து போனவங்களால சில ஆபத்துகள் வருது. அது என்ன கேது அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையே. ஆன்லைன் மட்டும் போதும், நான் போய் படத்தை பாத்துக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமா போய் படத்தை பாருங்க. இல்ல எனக்கு படத்தோட கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றவங்க ஒரு 15 நிமிஷம் மட்டும் இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாம கேட்டு பாருங்க. சுருக்கமா இந்த படத்தோட கதையை உங்ககிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே இந்த வீடியோவுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு கிராமத்துல நைட்டு நேரத்துல ஒரு சுடுகாட்டுல யாரோ குழி தோண்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யாரும் சொல்லி பார்த்தா இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வெட்டியான் தான். இந்த கிராமத்துல வந்து ஏதோ ஒரு மர்மமான ஒரு வியாதி பரவிட்டனால இங்க இருக்கிற மக்கள் திடீர்னு இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இறந்து போனவங்களை இவரு தான் வந்து பார்த்தா ராப்பகலா புதைச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப கூட ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்கள புதைக்கிறதுக்காக குழியை தோண்டி அந்த பணத்தை உள்ள போடுறாரு. உள்ள போட்டதுமே அந்த பணத்துக்கு மேல சுட்டப்பட்டிருக்க அந்த துணியை எடுத்து பாக்குறப்ப இறந்து போனவங்க ரொம்ப மோசமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வருது. அந்த பணத்தை புதைச்சிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட காலில பாக்குறாரு, இந்த கிராமத்துல பரவிட்டு இருக்க அந்த வியாதி இவருக்கும் பரவிட்டு இருக்கு அப்படின்ட்டு இவருக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து அவர் திடீர்னு ஒரு விசில் அடிக்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வியாதியால இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னல, அவங்க மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறத நமக்கு இப்ப காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த படத்தோட ஹீரோயின் இந்த கிராமத்துக்கு வரதுக்காக இதே கிராமத்தை சேர்ந்த ஒரு படகோட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா நாங்க தான் அந்த மருத்துவ டீம், கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, இல்ல மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியான் கிடையாது, அதுக்காக 2 பசங்களை நான் வர சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கரெக்டா அந்த இடத்துல ஹீரோப்பும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. சாரி மேடம், சாரி நான் தான் அது, கொஞ்சம் லேட் ஆயிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே இந்த படகுல ஏறிட்டு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டு இருக்காங்க. அக்கறை கிட்ட போனதுமே அந்த படகோட்டை என்ன பண்றானா, இதுக்கு மேல நடந்துதான் போனோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாரு. அப்ப கிரண் கேக்குறாங்க, இன்னைக்கு எவ்வளவு தூரம் போனோம் கிராமத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடந்து போனோம், அப்படி போனாதான் கிராமத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, கூட வந்திருக்க ஃப்ரெண்டுக்காரங்க என்ன கேட்கறானா, இது 3 மணி நேரம் அவ்வளவு நேரம்லாம் என்னால நடக்க முடியாது அப்படின்ற, பட் வேற வழி கிடையாது நடந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரன் சொல்றனால எல்லாருமே வந்து பார்த்தா அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அவங்க வழிபாதை முழுக்க ஏதோ ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த மரத்துல என்னென்னத்தையோ கட்டி வச்சிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அங்க இருக்கிற படகோட்டி கிட்ட, ஆமாண்ணா இதெல்லாம் என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எனக்கே சரியா தெரியாதுப்பா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து வந்து பார்த்தனா இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க, கேட்டா ஒரு காரணமா சொல்லுவாங்க, எதுக்கு நமக்கு அந்த வம்பு, பா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிரண் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்றானா, டக்குன்னு புதக்குயில காலை விட்டு காலை லைட்டா அடிபட்டுடுது. அப்புறம் கிரண் அவளுக்கு லைட்டா ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. கிராமத்துக்குள்ள போய் பார்த்தா கிராமத்துல மக்கள் இருக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ கைவிடப்பட்ட ஒரு கிராமம் மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்டு வாசலையும் வந்து பார்த்தீங்கன்னா கதவுல சிவப்பு கலர்ல இன்ட்டு மார்க் போட்டிருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, அம்மா இந்த கிராமத்துல இருந்தவங்க எங்கனா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, என்னப்பா ஊரே வந்து வியாதியால அழிஞ்சிட்டு இருக்கு, ஒரு சில பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்காங்க, இன்னொரு சில பேர் பத்திரமா இருக்காங்க, அவங்க கிட்ட தான் உங்களை கூட்டிட்டு போறோம் பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஹீரன் கேக்குறாங்க, அம்மா அந்த வீட்டு கதவுல எல்லாம் எதுக்கு இன்ட்டு மார்க் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கணக்குக்காக போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. நிறைய இங்க போறாங்கன்னா பக்கத்துல ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க, அவங்க கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிற பசங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 51 பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க, இன்னும் 17 பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, நம்ம ஒரு சில பேர் மட்டும் தான் உயிரோட இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய என்ன பண்றாங்கன்னா, அந்த நோயாளிகள் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போறாங்க. அங்க போனதுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு யாரை காட்டுறாங்கன்னா, நேத்து இந்த சுடுகாட்டுல நைட்டு பணத்தை புதைச்சார்ல அந்த வெட்டியன், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக படுத்திருக்காரு, அவரை காட்டுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்க டாக்டர் கிரண் கிட்ட போயிட்டு, வாங்க மேடம் வாங்க, உங்களுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், 1 மந்த்தா நாங்க கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் போட்டுட்டு இருக்கோம், ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாரு. சரி நடந்து போச்சு, இதுக்கு மேல நீங்க ட்ரீட்மெண்ட்டை கவனிச்சிக்கீங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பேஷண்ட் யாரையும் தொற்றாதீங்க, இது என்ன வியாதி அப்படின்ட்டு கரெக்டா எங்களுக்கு தெரியல, பட் அந்த வியாதி உங்களுக்கும் பரவக்கூடாது அப்படின்றக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமேட்டு அந்த படகோட்டிகிட்ட, யோ இவங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அந்த படகோட்டி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சிரிச்சுட்டு, நல்ல இடம் தானே ஏற்பாடு பண்ணி கொடுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருக்க ஹீரோப்பும் ஃப்ரெண்டும், சார் நாங்க 2 பேரும் எங்க சார் தங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, ஓ பணத்தை புதைக்கிற வேலைக்கு வந்த பசங்க நீங்க தானா, உங்களுக்கு சுடுகாட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூரை வீடுல ஏற்பாடு பண்ணிருக்கேன், சோ நீங்க அங்க போய் தங்கிக்கிங்க அப்படின்றப்ப, சரி சார் நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோப்பும் ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த சுடுகாட்டு பக்கத்துல இருக்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனமே ஹீரோ என்ன பண்றானா, அந்த இடத்தை பாக்குறான், சரி ஓரளவுக்கு தங்குறதுக்கு டீசென்டான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்தி முத்தி பாக்குற ஒரு மேப் மாதிரி ஒரு விஷயத்தை
புத்தகத்தை கையில எடுக்கிறான். இதுக்கு என்ன மேப் அப்படின்ட்டு சுத்தமா தெரியல. அது அப்படியே பச்சிட்டு இருக்க பக்கத்துல ஒரு புக் இருக்கு. அந்த புக் எடுத்து பாக்குறான். அதுல என்ன போட்டிருக்கா, இந்த புக்ல எப்படி பணங்களை புதைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. ஆமா, வழக்கமா நான் பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன், இல்லனா புதுசா இருக்க போது அப்படின்ட்டு ஹீரோ அந்த புக்கை தூக்கி போட்டுட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றான், நேரா கிரண் கிட்ட போயிட்டு, அம்மா இங்க பரவிட்டு இருக்க வியாதி என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறப்ப, கரெக்டா தெரியல, பட் இருந்தாலும் இங்க என்ன நோய் பரவிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ என்ன பண்றானா, அங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு குளுக்கோஸ் போட்டு விட்டுட்டு இருக்கா. அதுக்கடுத்து இவங்க இருக்கிற பக்கத்து ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இறந்து போன 6 பேரோட பணங்களை போட்டு வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு பாக்குறப்ப செம்மையா நாத்தம் அடிச்சிட்டு இருக்கு. இந்த நாத்தம் வெளில பரக்கூடாது அப்படின்றக்காக பாசி உருண்டை மாதிரி ஒரு புருண்டியை தூக்கி அந்த பெட்ரூம் குள்ள போறா. பார்த்தா அது டக்குனு கிரண் பக்கத்துல வருது. இதனால அந்த பொண்ணு பயந்து போயிட்டா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவ பக்கத்துல படுத்திருக்க பணத்தோட கால் அசையுது. இதை பாக்குறப்ப கிரணுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பயம் வருது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கணக்கு காட்டியிருக்காங்க. திடீர்னு ஒருத்தவங்க கால் அசையுதுன்னா அவங்க உயிரோட இருக்காங்களோ சொல்லிட்டு இவ பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த பொம்பளோட காலுக்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம் தின்ற எலி வருது. இந்த கருத்தை தான் கிரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி மூச்சே வருது. அப்படா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. அந்த பக்கம் ஹீரோக்கு என்ன பண்றானா, சரக்க போட்டுட்டு தன் ஃப்ரெண்டு கூட அங்க இருக்கிற பணங்கள் எல்லாத்தையும் புதைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பணங்களை புதைச்ச கடுத்தது, எப்பா என்னால முடியாதுடா, கிட்டத்தட்ட 5 பணத்தை புதைச்சிட்டேன், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்னால பணத்தை புதைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ தங்க விசில் அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே ஹீரோ என்ன பண்றானா, டேய் எவன்டா அது சுடுகாட்டுல வந்துட்டு விசில் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா அது ஒரு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு வீட்டு பக்கத்துல இருக்க யாரோ தங்க இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விசில் அடிச்சிருக்கா. அதனால அங்க இருக்கிற காட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போறவங்க இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றக்காக கிண்ட் மார்க் போடுறப்ப டக்குன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள லைட் எரியுமா. என்ன இந்த வீட்டுக்குள்ள லைட் எரியுது, அப்ப யாரோ ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்ல ஒருத்தர் என்ன பண்றானா, எங்க யாராச்சும் உள்ள இருக்கீங்களா, இருந்தா சொல்லுங்க, உங்களை காப்பாத்துறது தான் எங்களோட பேர, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குன்னு இவன் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்த மாதிரி தெரியும். பயத்துல வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சு இந்த பெயிண்ட் டப்பா கீழே போட்டுட்டான். அதுக்கு யாரோ ஒருத்தவங்க கால் தடம் தெரிய பயந்துட்டு இந்த பையன் என்ன பண்றானா அடிச்சு பிடிச்சு அந்த கிடத்தை விட்டே போடிட்டான். இப்படி இந்த பக்கம் பயங்கரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்டு குளிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க சத்தம் போட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கும். வெளில வந்து பாக்குறப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்ட்டு பேஷண்ட் இருக்காங்களா அந்த இடத்த போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தேன். அந்த இடத்துல அந்த வெட்டியான் மட்டும் இருக்க மாட்டாரு, மத்த எல்லாருமே இருப்பாங்க. ஆமா இந்த ஆளுக்கு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி பாக்குறப்ப இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கிட்ட தப்பா எடுக்க முயற்சி பண்ணுவாரு. அதாவது இவங்களை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றப்ப பிடிச்சு தள்ளி விட்டப்ப அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கீழே பிளந்து இறந்து போயிட்டாரு. இப்ப கரெக்டா கிரண் அந்த இடத்துல வந்துட்டு ஏய் கென்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஏய் நான் என்ன பண்ண, அவர் தான் நான் ஏதோ தப்பா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு, பட் அவரே வந்து பாத்தீங்கன்னா கால் தடிக்கி கீழே விழுந்துட்டாரு, நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி அவர் மேல ஏதாச்சும் கைப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா கில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அவரோட பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்றதுக்காக அந்த துணியில சுத்தி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றானா அந்த இடத்துல பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது அவ காது கிட்ட வந்து யாரோ தொங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு திரும்பி பாக்குறப்ப கண்ணாடிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரோ தொங்க நிக்கிற மாதிரி தெரியுது. இவளும் தைரியத்தோட போயிட்டு அந்த கண்ணாடி ஜன்னலை திறந்து பாக்குற யாருமே இல்ல. ஆனா டக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணோட முன்னாடி நிக்கிறாங்க. உடனே இவக்கு என்ன பண்றானா அப்ப போட்டிருந்த முக்காட கைட்ட காட்டியுமே அந்த புருவ வந்து அந்த இடத்தை விட்டு காணாம போயிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண இதுக்கு எதுவுமே தெரியாத ஹீரோப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு யாரோ தொங்க கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோ ஃப்ரெண்டு என்ன பண்றானா ஹீரோக்கு எழுப்பி எழுப்பி பாக்குறான். பட் அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றனால சரி நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போய் பாக்குறான். இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் வீட்டுமே கரண்ட் கிடையாது. அதுவும் சுடுகாட்டிலே சொல்லாம வேண்டும். தீப்பந்தத்தை ஏத்தி தான் போய் வெளில போய் பாக்குறான். அவன் கண்ணு கட்டின தூரம் யாருமே இல்ல. அம்மா யாருங்க அது கூப்பிட்டது, எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கிறப்ப அப்படியே பின்னாடி காட்டுறாங்க. பார்த்தா 3 பேய்ங்க வந்து பாத்தீங்கன்னா முக்காடு போட்டு நிக்குது. அப்ப அந்த இடத்துல பொறுத்தவன் முக்காடு போட்டு வந்து பயமுறுத்துறான். அது வேற யாருமே கிடையாது, ஹீரோப்போட ஃப்ரெண்டு தான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல, படா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா புள்ள கூட்டிட்டு போறான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மாக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாதி பரவி இருக்கு. அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றானா, அம்மா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இங்க நம்ம ஊருக்கு வந்து டாக்டர் வந்திருக்காங்க, நம்ம அந்த கேம்புக்கு போவோம், போனா கண்டிப்பா உங்களை காப்பாத்துருவாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உங்க அம்மா என்ன சொல்றாங்களே, இல்லம்மா எனக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு பிடிக்கல, அம்மா இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் கிரண் என்ன பண்றாங்கன்னா இந்த 2 நபர்களையும் மீட் பண்ணி நேத்து இறந்து போன அந்த பழைய பெட்டியானோட பணத்தை புதைச்சிரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இல்லங்க அவருக்கு முன்னாடி கேட்கப்பட்ட பேருக்கு இறந்து போயிருக்காங்க, அவங்க பணத்தெல்லாம் புதைச்சதுக்கு அடுத்து தான் கியூரோட பணத்தை புதைக்க முடியும், ரொம்ப பேல இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா கையில வந்து பாதுகாப்புக்காக கவுட்ஸ் எல்லாம் போட்டுக்குங்க, அந்த டெட் பாடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் இருக்காதீங்க, புதைச்சிட்டு உங்க கை காலம் கழுவிக்கிங்க, எனக்கு என்ன வியாதினே தெரியல, கண்டிப்பா உங்களுக்கும் பரவத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா மேடம் நீங்களும் உங்க உடம்புக்கு பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்றான். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிட்டு போல இருக்கு. லைட்டா சிரிச்சிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா நேரா இந்த ஹோமுக்கு வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அக்கா எங்க அம்மாவுக்கு வந்து
வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அவங்களும் படுத்த படிக்கா இருக்காங்க, ப்ளீஸ் நீங்க வந்து அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, இல்லம்மா இங்க இருக்கிறதே 3 பேர் தான், இங்கே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, உங்க அம்மா போய் இங்க கூட்டிட்டு பா, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்லக்கா எங்க அம்மால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் உங்களை கூப்பிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்றப்ப, ஐயோ மன்னிச்சிருமா என்னாலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிரனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து கிரனுக்கு என்ன கேட்கறாங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறப்ப, இந்த குட்டி பொண்ணு என்ன பண்றான்னா நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப, சரி நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ஃப்ரெண்டுக்காரி கேட்கறா, அம்மா நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, என்னோட டியூட்டி முடிஞ்ச கடுத்து நான் அந்த பொண்ணு கூட போயிட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றானா அப்படியே அதை விட்டுட்டா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால ஃப்ரெண்டுக்காரிக்கு என்ன பண்றானா அந்த பெட்டியான பசங்க 2 பேரையும் கூட்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நாங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கோம், எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பார்த்தா இந்த வியாதிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, அடுத்தடுத்து இறந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க, உங்ககிட்ட தான் வந்து அந்த படகோட்டி நம்பர் இருக்குல்ல அவருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க, இல்ல ஏகப்பட்ட டாக்டர்ஸையும் வர சொல்லுங்க, எங்களால தனியா பாத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு ஹீரோப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மேடம் நாங்களும் ட்ரை பண்ணி தான் இருக்கோம், பட் எங்க போன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா டவரே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அது ஹீரோன்னு சொல்றாங்க, ஆமா என்னோட போன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்க மாட்டேனுது, இங்க சிக்னல் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானா, என்ன பண்ணுங்களோ தெரியாது, எப்படியாச்சும் அந்த ஆளு கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன பண்றானா அந்த இறந்து போன டெட் பாடி எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரனுக்கு என்ன பண்றானா தன்னோட டியூட்டி முடிச்சிட்டு அந்த பொண்ணு கூட காட்டுப்பாதையில உங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். அதனால அந்த குட்டி பொண்ணு கிட்ட, பாப்பா எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும், இங்க எங்கேயாச்சும் ரெஸ்ட் ரூம் இருக்கா, இல்ல எங்கேயாச்சும் இங்க ஒதுங்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, தூரத்துல ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ள போகும், அங்க யாருக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு சொல்றா. சரின்ட்டு இவ பேச்சை கேட்டுட்டு கிரண் என்ன பண்றானா நேரா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள போறா. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றானா கையில ஒரு மெழுகு வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கா. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அவ முன்னாடி யாரோ ஒருத்தங்க பிறுக்குன்னு போற மாதிரி இருக்கு. யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனா பொண்ணு தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தமே இந்த பொண்ணு ஆச்சரியத்தோட நிக்க டக்குன்னு அந்த பேனா கீழே விழுது. கீழே விழுந்த பேனா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு கை பொண்ணு கிடைக்குது. அதை பார்த்தமே இந்த பொண்ணு என்ன பண்றா அலறி அடிச்சுட்டு நிக்கிறா. இப்ப சத்தத்தை கேட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா கிரண் ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து வந்துட்டு, ஏ பாப்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அந்த ஜன்னலுக்கு கதவு இருக்குலக்கா, அது பின்னாடி யாரோ இருக்காங்கக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, கிரண் என்ன பண்றான்னு நேரா அந்த ஜன்னல் கிட்ட இருக்க கேட்டனை விலக்கி பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணு இருக்கா. அப்ப இதுக்கு முன்னாடி கிரண் கிட்ட யாரு பேசினா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயதான செத்து போன பெண்மணியோட பேகி. அது என்ன பண்ணுன்னு பார்த்தா ஹீரோனுக்கு அந்த பொண்ணு பிடிக்க வரப்ப தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறாங்க. இதே காட்டுக்குள்ள வந்து தான் பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க. டவர் எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்க, அப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்ரூம் போகணும்னு சொல்லி தோணுது. அதனால என்ன பண்றாருன்னா ரெஸ்ட் ரூம் குள்ள போயிட்டாரு. டேய் எப்படியாச்சும் அந்த படகோட்டிக்கு மெசேஜ் ஆச்சும் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போயிருப்பாரு. ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா கிணத்து மேல ஏறி நின்னுட்டு மெசேஜ சென்ட் பண்ணிட்டான். அப்ப உள்ள இருக்கவங்க என்ன கேக்குறானா, டே தண்ணி எடுத்துட்டு வர வந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி எடுத்தறியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, என்னடா கென்னைய பேல பாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பனும் கிணத்துக்குள்ள இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கான். அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கூடவே பிசில் சத்தம் கேக்குது. எதை கிணக்கு போட்டு எவன்டா பிசில் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்றா. பட் கிணத்துக்குள்ள போன பாலி வெளில பர மாட்டேனுது. என்னன்னு சொல்லி பார்த்தா கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பேய் என்ன பண்ணுதுன்னா இதை புடிச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அடுப்பானவன் என்ன பண்றானா அதை புடிச்சு விடுக்குன்னு எடுக்கிறப்ப அந்த பேயை பார்த்து பயந்து அடிச்சு ஓடிட்டான். டேய் தண்ணி கேட்ட என்னடா கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள இருக்கிறவங்க கத்திட்டு இருக்கப்ப, தம்பி பாத்ரூம் போயிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பாக்குது ஒரு பேய். ஐயோ அப்படின்ட்டு உனக்கு 2 பேரும் என்ன பண்றானா அடிச்சு பிடிச்சு அந்த கிணத்தை விட்டே போயிட்டானுங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தனா கிரண் ஃப்ரெண்டுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா கீரப்பையும் ஃப்ரெண்டையும் கூட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆமா இந்த கிராமத்துல என்ன நடக்குது, இங்க இருக்கிற விஷயம் எல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ பேய் கிராமத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, நாங்க பேய் பிசாசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப, நீயே பாரு நிறைய மனுஷங்களை இங்க நடக்குதுல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அப்படிலாம் இருந்தா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்களே அப்படின்றாங்க. ஒருவேளை நம்ம வந்ததுக்கு அடுத்தது நடக்குதோ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அப்படிலாம் கிடையாது, இந்த கிராமத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க, நம்ம வரும்போதே பார்த்தோம் எதை ரிச்சுவல் பண்ண மாதிரி சில தடயத்தெல்லாம் பார்த்தோம், ஒரு வேளை இறந்து போனவங்க பேயா சுத்திட்டு இருக்காங்களோ, இது சரிப்பட்டு வராது, நமக்கு இந்த இடத்தை விட்டு உடனே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா அந்த ஆளுக்கு போன் போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, போன்லாம் போட முடியலங்க, அந்த ஆளுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தான் தட்டி விட்டுருக்கேன், டவர் கிடைக்காதனால அந்த ஆள் அந்த மெசேஜை பார்த்தானா கேட்டானு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் ஆமா கிரண் எங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. கிரண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதே இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட நான் அப்பயே சொன்ன நைட் டைம்ல தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டேன்றா. இப்ப அவ எப்படி நம்ம போய் தேடுறது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நீங்க கிராமத்துல இருக்கிறது 1-2 வீடு தான், நம்ம போய் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றப்ப, சரி நமக்கு எல்லாருமே இந்த இடத்த விட்டு போக முடியாது, ஏன்னா புள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்காங்க,
எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணா ஆகலாம், சோ நம்ம 3 பேர் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணை மட்டும் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே போன கடத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு விசில் சத்தம் கேக்குது. அம்மாக்கு என்ன விசில் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாக்குறப்ப பாடுக்குள்ள இருந்து அடிக்கிற மாதிரி தெரியல. பார்த்தா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் நிக்குது. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண பாக்குது. இப்ப என்ன பண்றானே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்றா. பட் கதவு திறக்க மாட்டேனுது. ஆனா எப்படியாச்சும் கதவு திறந்துட்டு வெளில போயிட்டா. ஆனா அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிடிச்சு புல்லு கிழித்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு புல்ல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா வீண் பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கால்வாங்காட்டில அடிப்பட்டு அந்த பொண்ணு புல்ல போறா. அடுத்து என்ன அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிட்டா போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ட்ரீட்மெண்ட்டுக்காக போன கிரண்க்கு என்ன பண்றானா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போனதுமே அந்த பொண்ணு என்ன பண்றானா ஹால்ல உட்கார வச்சுட்டு அக்கா இங்க இருங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள போறா. அப்படி திரும்பி பாக்குறப்ப யாரோ தவங்க தலை சீவிட்டு இருக்காங்க. ஒரு பேல அவங்க அப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரண் என்ன பண்றானா அதை கண்டுக்காம விட்டுட்டு அப்ப கிரண் கிட்ட வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றானா கா அம்மா இந்த ரூம்ல இருக்காங்க வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இது இந்த ரூம்ல இருக்காங்களா, அப்ப எனக்கு பின்னாடி இருக்க ரூம்ல யாரோ தவங்க தலை சீவிட்டு இருந்தாங்களா, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சரி நம்மளோட இலுஷனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க அம்மாக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அம்மா நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களை நாங்க காப்பாத்துறோம், நீங்க எங்க இடத்துக்கு வாங்கலாம் உங்களை ராணி பாரி பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த அம்மாக்காரி என்ன சொல்றானா கிளம்மா இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாதுன்ட்டு எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் இறந்து போயிடுவேன், இப்படி இறந்து போயிட்டேன்னா என் ஹஸ்பண்டோட சமாதிக்கு பக்கத்தை என்ன புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றானா ஏமா இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண்க்கு என்ன பண்ணா திருப்பி தன்னோட கேம்புக்கு போகணும் இல்லையாச்சா, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆக்கிட்டு இருக்கப்ப அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா நான் பண்ண கூட்டிட்டு போட்டுமா அப்படின்றா. இல்ல நைட் டைம் ஆயிட்டு நீ பரப்பேனா வந்த பாதை எனக்கு ஞாபகமா இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்து போயிட்டு இருக்கா. அப்படி போறப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விசில் அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே இந்த குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா விசில் அடிக்கிறா. அம்மா இப்ப நீ எதுக்கு விசில் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உங்களுக்கு தெரியாதா இங்க யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா விசில் அடிப்பாங்க, பதிலுக்கு அந்த சத்தத்தை கேட்டதுமே நம்ம திருப்பி அடிக்கணும், ஏன்னா இறந்து போனவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க அடுத்தடுத்து அவங்க பேரைய பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் என்ன பண்றானா டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்கா. ஒரு மூங்கில் காடு, அந்த மூங்கில் காடை தாண்டி இந்த பொண்ணால போக முடியல, எங்க போனாலும் திருப்பி அதே இடத்துல தான் தெரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பேய் நிக்கிற மாதிரி தெரியுது, அதை கண்டுக்காத மாதிரி போறா. ஆனா இவ போற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் சுத்து போடுது. டக்குன்னு இந்த பொண்ணு கீழே புழுந்து லைட்டா மயக்கமாகற மாதிரி தெரியுது. அப்போ பாருங்களேன் கிரண் மேல எத்தனை பேய்ங்க நின்னுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு கிரண் கண்ணை மூச்சு பாக்குறப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ப்ல இருக்கா. அதாவது கிரண் தேடி வந்து அந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு திருப்பி கேம்புக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அங்க போயிட்டு எனக்கு என்ன ஆச்சு நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க டக்குனு ஒரு ஃப்ரெண்டுக்காருக்கு என்ன பண்றானா கத்த ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இறந்து போயிருக்கால, அதை பார்த்துமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு செம்ம அழுக்க போயிட்டு உடனே அந்த ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றானா டே அவன்கிட்ட பேசுனீங்களாடா, அப்ப எப்போ வரேன்னு சொன்னா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த கோப்பட்ட ஹீரோன் என்ன சொல்றானா ஏய் என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி இறந்து போயிருக்கா, நீ நம்ம இந்த இடத்த விட்டு போக போறோம் மட்டும் சொல்லிட்டு இருக்க அப்படின்றப்ப உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, பொன்னாலதான் அவன் செத்து போனா, நீ மட்டும் அந்த கேம்புக்கு போகாம இருந்தீன்னா உன்னை தேடிட்டு நாங்களும் வந்திருக்க மாட்டோம், அவளை தனியாவும் விட்டுருக்க மாட்டோம், இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு அந்த இடத்துக்கு வந்துட்டு அவர் மெசேஜ் அனுப்பிட்டாரு நாளைக்கு காலை வந்து கூட்டிட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படின்றப்ப சரி நான் போக போறேன் யாராச்சும் வந்தாப்பாங்க பராட்டி போங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா அந்த கிளத்தை விட்டு கிளம்பிட்டா. இப்ப கிரண் என்ன பண்றாங்கன்னா நடந்த கிளத்துக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு அவங்க தேம்பி எழுதிட்டு இருக்கிறப்ப இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கிராமத்துல நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா காஞ்ச துணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்ப அவ எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஜன்னல் பக்கத்துல ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்றாங்க. சரின்ட்டு இந்த பொண்ணு போய் செக் பண்ணி பாக்குறப்ப அந்த இடத்துல பேயெல்லாம் கிடையாது, ஜன்னல் காத்துல அடிச்சிருக்கும், அதை பார்த்து பயந்துருப்பீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா சாப்பாடு எடுக்கிறதுக்காக போறான். ஆனா அவங்க அம்மா ஜன்னல் கிட்ட பார்த்து அந்த பேய்க்கு என்ன பண்ணுதுன்னா அவங்க தலைமேட்டு கிட்ட நின்னுக்கிட்டு தலை கீழே அப்படியே பாந்தி மாதிரி கிணத்தை எடுக்குது. அவங்க அம்மா அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கீரைக்கு என்ன பண்றானா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தனா யாரோ தொங்க பெல்ல நின்னுட்டு கூப்பிடுற மாதிரி தெரியுது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ல போய் பார்த்தா இருட்டுல ஒருத்தன் உட்காந்துருக்கான். வேற யாருமே கிடையாது, ஹீரோப்போட ஃப்ரெண்டு தான். டேய் என்னடா விளக்கு கூட ஏத்தாம இருட்டுல உட்காந்துருக்க, பைத்தியத்தையும் பிடிச்சிச்சான்னு சொல்லிட்டு விளக்கு ஏத்தி பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தனா ஃப்ரெண்டு காரண காணும். எங்கடா போனப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ படுத்துட்டு இருந்தா அந்த இடத்துல யாரோ தொங்க படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த போர்வை விலக்கி பார்த்தா படுத்திருக்கிறது ஹீரோ தான். ஆனா அந்த இடத்துல ஹீரோ இறந்து போயிருக்கான். இதை பார்த்துமே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றான்னு நேரா பயந்துகிட்டு கிரண் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் அந்த இடத்துல தான் இருக்கா. டேய் அங்க போன தேடிட்டு இருக்கேன், அங்க என் கட்டில நானே செத்து போய் கிடக்குறேன், பாரா இங்க இருக்கிற வியாதிக்கு எனக்கு பரவிட்டு இருக்கு, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா, எனக்கு பயமா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறான். அப்படி இவன் கத்திட்டு இருக்கும்போது அந்த இருட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு பாரா பத்தமே கிரண் கேக்குறாங்க ஏன் பாப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்லக்கா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்றான். இதை கேட்டதுமே
விஷயமே வந்து பார்த்தனா கீரனுக்கு ஒரு மாதிரியா போயிட்டு அவங்க இறக்கத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, நான் இறந்தா என் ஹஸ்பண்ட் பக்கத்துல என்னோட பணத்தை புதைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அந்த டெட் பாடி எடுத்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா, இந்த வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு கல்ல இன்ட்டு மார்க் போட்டுட்டு அந்த பணத்தை புதைக்கிறதுக்கான வேலைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் எல்லா பணத்துக்கும் தலைமோட்ல கல்லு புதைக்கிறத பத்தி கால்ல புதைச்சிருக்காங்க. என்னது இது, இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். அதே நேரம் சிக்னலை தேடிக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரங்க என்ன பண்றானா அந்த கிணத்து கிட்ட போயிருக்கான். அந்த கிணத்து கிட்ட போனவங்க என்ன பண்றானா மேரேஜரை நின்னுட்டு அந்த ஆளுக்கு போன் பண்றான். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்திட்டு போயா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த படகோட்டி என்ன சொல்றானா, தம்பி நீ பதட்டம் அடையாத, இங்க செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை விட்டு தான் என்னால பர முடியும், அது வரைக்கும் பயப்படாம இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்படி கட் பண்ணப்போ அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள விழுது. அது ஹீரோட ஃப்ரெண்டு கிடைக்கலாம்னு சொல்லி பாக்குறப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள ஒரு பேய் அவனை புடிச்சிட்டு போகுது. அவன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு அப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா, ஆரம்பத்துல ஒரு புக்கை தூக்கி போட்டிருப்பான அந்த புக்கை எடுத்து படிச்சு பாக்குறப்ப அந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த கிராமத்தோட பழக்கப்படி இறந்து போன கடுத்தது அந்த நபர்களோட பணத்தை புதைக்கிறப்ப கால் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லை புதைக்கணும், அப்படி புதைச்சாதான் அவங்க ஆத்மா வெல்ல பராது அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கோம். இதை பார்த்தமே ஹீரோக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பணத்தோட தலைமோட்ல தானே புதைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா கிரண் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி போன காணும். இவ எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா, நான் தேடி பாக்குறேன், நீ என் ஃப்ரெண்ட காணோம், அவனை தேடி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தேட போயிருக்காங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூரத்துல இறந்து போனவங்க அப்பா அம்மா நீ இந்த பொண்ணு கூப்பிடுற மாதிரி தெரியுது, இவனும் அப்பா அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு பாசத்துல போய் பக்கத்துல பாக்குறா. பார்த்தா அது ஒரு குட்டுரம் ஆன பேய்க்கு இந்த பொண்ணை பிடிக்க காட்டுமே ஹீரோ என்ன பண்றானா, அந்த பொண்ணை கூட்டு போய் தன்னோட ரூம்குள்ள பதுங்க வைக்கிறான். அந்த பேய் என்ன பண்ணுனா பக்கத்துல வருது, இவங்க ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுனா போயிடுச்சுன்னு சொல்லி நினைச்சா டக்குனு கட்லுக்கு மேல இருந்து கீழே கொஞ்சம் பாக்குமா, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா அலறி அடிச்சுட்டு இந்த கிடத்த விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த பக்கம் வந்து பார்த்தனா ஹீரோனுக்கு என்ன பண்றான், ஃப்ரெண்டை தேடி போனால அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நேரா போய் ஹீரோ கிட்ட சொல்ல போறான். ஹீரோ வந்து பார்த்தா இந்த பொண்ணை காப்பாத்திட்டு இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, நான் எப்படியாச்சும் அந்த ஆத்தங்கரைக்கு போயிடுவோம், அங்க போயிட்டேன்னா கண்டிப்பா நம்ம தப்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த குட்டி பொண்ணு வரமாட்டேன்றா. ஏன்டி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் பிறந்தல இருந்து இந்த இடத்த விட்டு போனது கிடையாது, இப்ப இந்த இடத்த விட்டு போனா எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதெல்லாம் பராது, நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னா. பட் அவ வரமாட்டேன்றா. பார்த்தா அந்த கிராமத்தையே வந்து பார்த்தா பேய் சுத்து போட்டிருக்கு. அடி பாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ஹீரோ அண்ட் ஹீரோன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தா அங்க இருக்கிற பேய்க்கு எல்லாமே என்ன பண்ணுனா ஹீரோப்ப பிடிக்க பாக்குறது. ஹீரோ மேல கேறி உட்காந்துருச்சு. ஹீரோ அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படி சொல்லி முயற்சி பண்றான். அப்பதான் வந்து பார்த்தா அந்த புத்தகத்துல கடைசி பக்கத்துல ஒரு மந்திரம் எழுதிருக்கும். அது படிச்சு அந்த பேய் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்கு. அதனால ஃப்ரெண்டுக்காரி கிட்ட அதனால கிரண் கிட்ட கொடுத்து அந்த புக்ல இருக்க மந்திரத்தை படிக்க சொல்ல கிரண் படிக்க படிக்க வந்து பார்த்தா அந்த பேய்ங்கெல்லாம் ஒரு பட்டாம்பூச்சி மாறி மாறி அந்த கிடத்தை விட்டு தப்பிச்சு போகுது. ஹீரோப்பும் வந்து பார்த்தா அந்த கிடத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் அந்த படகோட்டி சொன்ன மாதிரியே வந்து பார்த்தா அந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டாரு. தப்பிச்சது இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தா படகுல கூட்டிட்டு போறாரு. ஹீரோ என்ன பண்றானா அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்றான், இங்க பாரு பாப்பா, நீ பயப்படாத, என்னோட கிராமத்துக்கு போன கடுத்தது எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, அவங்களுக்கு துணையா நான் இருக்கேன், இனிமேட்டு உனக்கு துணையா அந்த பாட்டி இருப்பாங்க, நீ அவங்களுக்கு பேத்தியா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த படகுல ஒரு பாத்தவனை எழுதிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட கேட்கிறப்ப ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து பார்த்தா ஒரு விதிமுறை இருக்கும், அதே மாதிரி தான் இந்த கிராமத்திலுமே ஒரு விதிமுறை இருக்கு, அதை மீறக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்றாரு. இதை வந்தனைக்கே ஹீரோக்கு தெரிஞ்சுட்டா இவ்வளவு பஞ்சாயத்து நடந்திருக்காது. அப்படியே வந்து பார்த்தா இங்க எல்லாருமே கரையை விட்டு அக்கறைக்கு போற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. அதுக்கடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கிராமத்துல உயிரோட யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லி பாக்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சில பேர் வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க இருந்து தப்பிச்சு போனாலே ஹீரோனோட ஃப்ரெண்டு அவ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியமா அந்த கிராமத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கான்ட்டு தெரியப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவளை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ நம்ம பழக்கமா பாக்குற பேய் படத்தோட இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேய் படம் தான். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்து இதே மாதிரி படங்களை தொடர்ந்து பாக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.